ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்டில் இப்போ பார்க்கும்போது வர. ஸோ மார்க்கெட் நீ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி 23,403 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 74 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் தான் இருக்குது. சென்செக்ஸ் 212 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 76,947 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுறாங்க. பேங்க் நிஃப்டி 53,047 பாயிண்ட்ஸில் இருக்குது. 667 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. இன்னைக்கு செக்டார் வைஸ் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி தான் டாப்பில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு IndusInd பேங்க் எடுத்தால் இன்றைக்கி 7% கிட்ட அப்பு 787 ரூபா வரைக்கும் வந்திருக்கு IndusInd பேங்க். இப்போ 786 அந்த ரேஞ்சிலே ரவுண்ட் அடிக்குது. IndusInd பேங்க் பார்க்கும்போது அவங்களோட ஆடிட்டிங் ரிப்போர்ட் வந்து இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. பட் ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குது. இந்த டெரிவேட்டிவ் டிஸ்கிரப்பன்சிஸில் ஜூன் 2024 அந்த காலகட்டத்தில் ஒரு 1979 கோடிக்கு அவங்களோட டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் அந்த நெட்ஒர்த் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆன் ஏ போஸ்ட் டேக்ஸ் பேசிஸில் 2.27% ஆஃப் த பேங்க் நெட்ஒர்த் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து டிசம்பர் 2024 முன்னாடி நடந்ததுன்னு சொல்கிறாங்க அந்த டிஸ்கிரப்பன்சிஸ். ஸோ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 25, அதாவது பேங்கோட ஃபினான்ஷியல் 25 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இதோட ரிசல்ட் இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வேண்டி சூட்டபிள் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கண்ட்ரோல்ஸில் வந்து எடுப்பாங்க இந்த டெரிவேட்டிவ் அக்கௌண்டிங் ஆப்ரேஷன்ஸில். ஸோ ஓவர்லாட்டு இதான் அந்த அப்டேட்டு. அதாவது 2.27% ஆஃப் த பேங்கோட நெட்ஒர்த் வந்து இந்த டிஸ்கிரப்பன்சிஸ்னால நடந்திருக்கு. அதோட வேல்யூ 1979 கோடின்னு சொல்கிறாங்க. பட் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா IndusInd பேங்க்கில் இனி ரிசல்ட்ஸ் வர இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்க்கணும். பட் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கும் 7% மேலே போயிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ இருந்த சிச்சுவேஷன் வச்சு தான் நான் சொன்னேன், ஒன்ஸ் கண்டினியூஸாக இதே சிச்சுவேஷனில் பேங்க் போகும், கண்டினியூஸாக ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா மேபி ஒரு 500 அந்த ரேஞ்செலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்கஸ் பண்ணேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. பட் நம்ம வந்து அப்போ வந்து கன்சிடர் பண்ணாமலாம் இல்லை, அப்போவும் நல்லா கன்சிடர் தான் பண்ணியிருந்தேன் நான்லாம் IndusInd பேங்க்கில். ஸோ இப்போ வந்து கன்சிடர் பண்ணதுக்கான பலனும் இப்போ கொடுத்துருக்கு. மேபி இது கண்டினியூ ஆகுதா இல்லை ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் டவுன் போகிறாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவர்லாட்டி IndusInd பேங்க் இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸு இன்றைக்கி மட்டுமே 7% மேலே போயிருக்குது. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்சிஸ் பேங்க் 1159 ரூபாயில் ட்ரேட் ஆகுறாங்க. 4% மேலே அப்பு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 2.5% அப்பு. இது போக பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க் இதெல்லாம் ஒரு 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் 1.5% பாசிட்டிவ். HDFC பேங்க் இன்னைக்கு வந்து 1883 போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1870 சம்திங்கில் இருக்கிறாங்க. 1878 சம்திங்கில் இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. ஒரு ஃப்ரெஷ் 50 வீக் ஹை டச் பண்ணியிருக்குது இன்னைக்கு மார்க்கெட்டில் HDFC பேங்க். இது போக HDFC பேங்க் 2 நாளுக்கு முன்னாடி தான் கொடுத்த அப்டேட்டு. அந்த டெபாசிட் ரேட்டை வந்து ஒரு 25 பேஸ் பாயிண்ட் கட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. இது எல்லாமே பேங்க்குக்கு வந்து எல்லா பேங்குமே வரிசையாக பண்ணுறாங்க. இன்னைக்கு ICICI பேங்க்கும் அதை தான் கொடுத்துருக்காங்க. அவங்களும் 25 பேஸ் பாயிண்ட் குறைச்சிருக்காங்க. ஏவு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லாம் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. IndusInd பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டரோட ஷேர் ஹோல்டிங் குறைஞ்சிருக்கு இந்த மார்ச் குவார்ட்டரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ ஆக்சுவலி டிசம்பர் குவார்ட்டரில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 16.29% இருந்தது. இப்போ 15.83% குறைஞ்சிருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் 35% பீக் லெவல்லேருந்து விழுந்தாலும் கூட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட கவுண்ட் வந்து இதில் அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு நுவோமா ஆல்டர்னேட்டிவ் கொடுத்த அப்டேட் படி 2 ஃபண்ட் ஹவுசஸ், ஒன்று கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட், இன்னொன்று வந்து குவான் மியூச்சுவல் ஃபண்ட், இவங்க வந்து கம்ப்ளீட்டாக இதுலேருந்து எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க மந்த் ஆஃப் மார்ச்லன்னு சொல்கிறாங்க. கோட்டக் ஈக்விட்டி ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் வந்து 1.26% ஸ்டேக் வச்சிருக்காங்க. குவான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1% ஸ்டேக் வச்சிருக்காங்க. அவங்க எக்ஸிட் பண்ணிருக்காங்க. குறிப்பாட்டு டிசம்பரில் 30.31% அந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்டேக் IndusInd பேங்க்ல 27.55% ஆட்டு மார்ச்சில் அது டவுன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. மிர்ரே அசெட் லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து டிசம்பர் ஷேர் ஹோல்டிங் 1.52% இருந்தது. இப்போ மார்ச்சில் அதுவும் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு IndusInd பேங்க்ல ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 24.74% இருந்தது. இப்போ 29.53% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 5.08% வச்சிருக்காங்க. டிசம்பரில் 5.23% இருந்தது, அவங்களும் குறைச்சிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட போர்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க IndusInd பேங்க்ல. ICICI லோம்பார்ட் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் ஒரு 1.9% விழுந்திருக்கு. 510 கோடியாக இருக்குது. கிராஸ் ப்ரீமியம் 10.2% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெட் ப்ரீமியம் ரிட்டர்ன்ஸ் அது வந்து ஒரு 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 25.9% ஆட்டு கீழே விழுந்திருக்கு. அண்டர் ரைட்டிங் லாஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 209 கோடி அண்டர் ரைட்டிங் லாஸ் ஆயிருக்குது. இது வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அந்த லாஸ் குறவுன்னு சொல்கிறாங்க. கம்பைன்ட் ரேஷியோ 102.5% இருக்குது.
இது போக ஒரு 7 ரூபா டிவிடனும் கொடுக்குறாங்க. இந்த பங்கு ஃபைனல் டிவிடன் 7 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஐசிஐசிஐ லோம்பார்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் இன்னைக்கு வந்து 310 ரூபாய் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நான் பார்க்கும்போது 1.5% நெகட்டிவ். மகாநகர் கேஸ் 4% மேலே நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. 1252 ரூபா அந்த ரேஞ்சில் மகாநகர் கேஸ் இருக்குது. இது போக இந்திரபிரதாசா கேஸ் லிமிடெட் அவங்களும் 1.5% நெகட்டிவ். அதானி டோட்டல் கேஸ் அதுவும் ஒரு 1% கிட்ட நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ரீசன் பார்க்கும்போது இந்த ஏபிஎம் கேஸ் அலாகேஷன் சொல்லுவாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த கம்பெனிக்கு எல்லாமே அலாகேஷன் பண்ணுறது, ப்ரையாரிட்டி கேஸ் அலாகேஷன். அதை வந்து ஏபிஎம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரைஸ் மெக்கானிசம் சொல்லுவாங்க. அதை வந்து கவர்மெண்ட் வந்து குறைச்சிட்டாங்க. இவங்களுக்கு அந்த கேஸ் அலாகேஷன் வந்து குறைக்கிறாங்க. 15 to 20% குறைக்கிறாங்க அந்த கம்பெனிஸுக்கு எல்லாமே. இது வந்து இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட் ஆட் இருக்குது. ஏன்னா இவங்க கரண்ட் ஆட்டு டோட்டல் அலோகேஷன் இந்த கம்பெனிக்கு 51% இருந்தது. இப்போ 40% குறையும். அதனால இந்த கம்பெனிஸுக்கு எல்லாமே நெகட்டிவ் அப்டேட்டாக மாறுது. இப்போ அந்த கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீப்பர் ப்ரைஸில் வந்து இந்த கம்பெனிஸுக்கு எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ அதை வந்து ட்ரிம் பண்ணுறதுனால இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக மாறி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. பட் இப்போதைக்கு நான் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணல. ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ண ஸ்டாக்ஸில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இன்னைக்கு இந்த செக்டார் ஸ்டாக்ஸ் விழுறதுக்கு ரீசன் இதுதான். கேஸ் அலோகேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்மி பண்ணுறதுனால இது உங்களுக்கு நெகட்டிவ் அப்டேட்டாக மாறுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ஸ் குறிப்பாட்டு நமக்கு தேவையான மினரல்ஸ், நேச்சுரல் கேஸ், ஆயில்ஸ் இதெல்லாமே ட்ரில் பண்ணி எடுக்கிறதுக்கு பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலாகேட் பண்ணுவாங்க. குறிப்பாட்டு பே ஆஃப் பெங்கால், பேசின் பிளாக் இது மாதிரி கம்பெனிஸ்க்கு எல்லாமே அலாட் பண்ணுவாங்க. அவங்க ட்ரில் பண்ணி அந்த ஆயில்ஸ் நெக்ஸ்ட் வந்து கேஸஸ் இதெல்லாமே எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு நேற்று நடந்த 9th ரவுண்ட் ஆக்ஷனில் 28 பிளாக்ஸ் வந்து ஆக்ஷன் நடந்திருக்கு. இதில் வேதாந்தாவோட கேன் ஆயில் அண்ட் கேஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வேதாந்தாக்கு இருக்குது. இவங்க 7 நியூ பிளாக்ஸ் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் ஏக்கரேஜ் லைசன்சிங் பாலிசியில் 9th ரவுண்ட் ஆக்ஷனில் வின் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 4 ஆன்ஷோர் பிளாக்கும் 3 ஷாலோ வாட்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஹைட்ரோ கார்பன் பேசின் ஆஃப் கேம்பே, சௌராஷ்டிரா, மும்பை அங்கே வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வேதாந்தாவோட கேன்ஸ் போர்ட்ஃபோலியோ 69 பிளாக்ஸ் அதாட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வேதாந்தா இவ்வளோ பிளாக் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆயில் இந்தியா இவங்க ஒரு 9 பிளாக்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரவுண்டில் 51,000 ஸ்கொயர் மீட்டராக இருக்குது அவங்களோட போர்ட்ஃபோலியோ. இதில் 6 பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல் ஆப்ரேட்டர், 3 வந்து கன்சோர்டியம் அதாவது பார்ட்னர்ஷிப் பேசிஸில் அவங்க வந்து ரன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 85% growth. குறிப்பாட்டு 60,000 ஸ்கொயர் கிலோமீட்டராக இருந்த அவங்களோட போர்ட்ஃபோலியோ இப்போ 1,10,000 ஸ்கொயர் கிலோமீட்டராட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுது. 85% growthன்னு சொல்கிறாங்க ஆயில் இந்தியா. அவங்க டோட்டலாட்டு 9 பிளாக்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது ரிலையன்ஸ், ஓஎன்ஜிசி, பிபி இவங்க வந்து 3 பேருமே அலைன்ஸ் வச்சு இவங்க வந்து குஜராத் ஆஃப்ஷோர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு வேண்டி வின் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 4 பிளாக்ஸ் அதாவது ஓஎன்ஜிசிக்கு டோட்டலாட்டு 15 பிளாக்ஸ் போச்சு. இதில் ஓஎன்ஜிசி மட்டும் 11 பிளாக்ஸும் 4 வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் பேசிஸில் வந்து எடுத்திருக்காங்க. ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸு, பிபி இவங்க கொலாபரேஷன் வச்சு ஒரு 4 பிளாக்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாட்டு ஆயில் மினிஸ்ட்ரி கூட இந்த ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா, அடுத்தது வேதாந்தாவோட கம்பெனி, ரிலையன்ஸ், பிபி இவங்க எல்லாமே பயன்படுறாங்க. இவங்க எல்லாமே இந்த பிளாக்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி மோஸ்ட்லி ஓஎன்ஜிசி ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டில் தான் இருந்துச்சு. ஆயில் இந்தியா ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டில் தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி மார்க்கெட்டில் சம்மம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விப்ரோ ஃப்ளாட்டாக இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் பெருசாக எந்த மூமெண்ட்ஸுமே இல்லாமல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. விப்ரோ ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. அது போக இன்றைக்கி வந்து வேரி ரினோபிள் டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி வர இருக்குது மார்க்கெட்டில். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரிசல்ட்ஸ் வருதுன்னு. அது போக ஏஞ்சலோனோட ரிசல்ட்ஸும் இன்றைக்கி தான் வர இருக்குது. ஸோ முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபஸ்ட்டு குவார்ட்டர்ஸோட ரெக்கார்டை வந்து ஆப்பிள் வந்து பீட் பண்ணியிருக்காங்க ஐஃபோன் சேல்ஸில். கிட்டத்தட்ட 3 மில்லியன் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 months ஆஃப் ஃபினான்ஷியல் 25ல் வந்து அவங்க ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சேல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஐஃபோன் சேல்ஸ் இந்த 3 மாதத்தில் 3 மில்லியன் யூனிட்ஸ்னால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30 லட்சம் யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க ஆப்பிள் கம்பெனி ஐஃபோன் மட்டும். அனன்யா பிர்லா வந்து பார்த்தீங்கன்னா லவ் டெக் அப்படிங்கிற ஒரு ப்ரீமியம் காஸ்மெட்டிக்ஸ் மார்க்கெட்டை வந்து இந்தியாவில் கொண்டு வராங்க. ஆல்ரெடி அவங்க வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ் பிராண்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கறது வந்து முன்னாடியே பேசியிருந்தோம். குறிப்பாட்டு ரிலையன்ஸோட இவர் அம்பானியோட பொண்ணும் இந்த காஸ்மெட்டிக்ஸ் பிராண்டில் இருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, நைக்கா அது மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களும் உள்ளே வருது. மார்க்கெட்டில் காம்படிஷன் குறிப்பாட்டு இன்க்ரீஸ் ஆகும். இவங்க எதில் வராங்கன்னா அந்த ப்ரீமியம் கலர் காஸ்மெட்டிக்ஸ் அந்த மார்க்கெட் கேப்பை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் லவ் டெக் அப்படிங்கிற ஒரு காஸ்மெட்டிக் பிராண்டில் உள்ளே வராங்க. இது அனன்யா பிர்லா கொடுத்த அப்டேட்டு. டாபர் இந்தியாவில் வந்து அப்டேட்டு. டாபர் இன்டர்நேஷனல் எஃப்இசட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் டவுன் ஹோலி ஓன் சப்சிடரி வந்து டாபர் இந்தியாவில் இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் யூகேயில் வந்து
ஒரு நியூ கம்பெனியை வந்து இன்கார்பரேட் பண்ண இருக்கிறோம், ஒரு நியூ என்டிட்டியை வந்து இன்கார்பரேட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து டாபர் இந்தியாவோட ஸ்டெப் டவுன் சப்சிடரியாக இருக்கிற கம்பெனி தான் இந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. டிசிஎஸ் வந்து ஆந்திர பிரதேசில் ஒரு 21 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 99 பைசாக்கு வந்து டிசிஎஸ்க்கு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் அதில் வந்து டிசிஎஸ் ஒரு 1370 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க வைசாக் யூனிட்டில். இது மூலமாட்டு 12,000 ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து டிசிஎஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ், அதாவது சனோஃபி இந்தியாவோட லாண்டஸ் அப்படிங்கிற இன்சுலின் பிராண்டை வந்து வாங்குறதுக்கு டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. பட் அது வந்து மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லி டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் வந்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட் ஹோட்டல் ப்ராப்பர்ட்டிக்கு வேண்டி இவங்க ராஜஸ்தானில் கூட சைன் பண்ணியிருக்கிறாங்க. ராஜஸ்தானில் லெமன் ட்ரீ ரிசார்ட் மோரி பிரா அப்படிங்கிற நேமில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கர்னேஷன் ஹோட்டல்ஸ் அவங்க மூலமாக தான் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, அவங்களோட சப்சிடரி. ஆப்ரேஷனலுக்கு எப்போ வரனா ஃபினான்ஷியல் 27 வரும்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இந்த குவாலிட்டி கேர் இந்தியா கூட மர்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூ குரூப் கொடுத்த அப்டேட் இவங்க கிரீன் ஸ்டீல் மேக் பண்ணுறதுக்கு வேண்டி யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஒரு 50,000 கோடியிலேருந்து 60,000 கோடி நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோம்னு சொல்லி ஜேஎஸ்டபிள்யூ குரூப்போட சஜன் ஜிண்டால் அவர் வந்து அப்டேட் கொடுக்குறாரு. யூரோப்பில் நாங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜேஎஸ்டபிள்யூ கிரீன் ஸ்டீல் அப்படிங்கிற நேமில். நெக்ஸ்ட் அதுல் கிரீன் டெக்கும் அமர் ராஜாவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இவி பேட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறதுக்கு செல்ஃப் ரிலையன்ஸ் கோல், அதாவது இவி மார்க்கெட்டில் க்ரோத் பண்ணுறதுக்கு இந்த லித்தியம் அயான் பாஸ்பேட் பேட்டரி பேக்ஸ் அண்ட் சார்ஜஸ் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த 2 கம்பெனியுமே கொலாபரேஷனில் வராங்க. இது அமர் ராஜா பேட்டரிஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் முருகப்பா குழுமத்தோட ஆக்சிரோ செமிகண்டக்டர் அவங்க வந்து ஃபேப்லஸ் டிசைன் சென்டர் வந்து பெங்களூரில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேப்லஸ் செமிகண்டக்டர் டிசைன் சென்டரை கொண்டு வந்திருக்காங்க. ரீசென்ட்லி உங்களோட பேரண்ட் கம்பெனி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா $36 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது முருகப்பா குழுமத்துக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. கேபிஐடி டெக்னாலஜிஸ் வந்து GmbH அவங்க அந்த கம்பெனியில் வந்து ஒரு 1.37 மில்லியன் யூரோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. துனிஷியன் சப்சிடரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நார்த் ஆஃப்ரிக்காவில் அந்த கம்பெனிக்கு ப்ரெசன்ஸ் இருக்குது. இது ஒரு ஆட்டோமேட்டிவ் டெக்னாலஜி கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டி இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க கேபிஐடி டெக்னாலஜிஸ். பிபி ஃபின்டெக்கோட சப்சிடரி தான் பிபி பேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு RBI அப்ரூவல் கிடச்சிருக்குது அந்த ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டரை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பிபி ஃபின்டெக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.